மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தால் பல லட்சம் பேர் பயனடைகிறார்கள் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் மார்த்தட்டி கொண்டிருக்க, அட போங்க சார், மருத்துவமனை தேடி வருபவர்களுக்கே சிகிச்சை அளிக்க ஆளில்லை என்பது போல வீடியோ வெளியாகி மருத்துவத்துறையின் லட்சணத்தை பொட்டில் அறைந்து கொண்டிருக்கிறது. பாவம் இல்லை என்பதா அல்லது அரசு மருத்துவமனையின் அவலமா என்றுதான் நினைக்க தோன்றும் இந்த வீடியோ காட்சியை பார்ப்பவர்களுக்கு. இரவு நேர காவலர் ஒருவர் சிகிச்சை அளிக்கும் இந்த இடம் அரசு மருத்துவமனை என்பதா? நிச்சயமாக இது அரசு மருத்துவமனையின் அவலம் மட்டுமல்ல, மருத்துவ பணியாளர்களின் அலட்சியமும் தான். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனையில்தான் இந்த காட்சி அரங்கேறி இருக்கிறது. காலில் காயத்தோடு வந்தவருக்கு சிகிச்சை அளிக்க செவிலியரோ மருத்துவரோ இல்லாததால் இரவு நேர பணியில் இருந்த காவலர் ஒருவர் சிகிச்சை அளித்திருக்கிறார். ஆயிரக்கணக்கானோர் சிகிச்சைக்காக வந்து செல்லும் இந்த அரசு மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு மருத்துவர்கள் செவிலியர்கள் முறையாக சிகிச்சை அளிப்பதில்லை என்ற புகார் தொடர்ந்து எழுந்து வரும் நிலையில்தான் இப்போது இந்த சம்பவமும் நிகழ்ந்துள்ளது. இதே மருத்துவமனையில் கடந்த 15 தினங்களுக்கு முன்பாக தலைமை செவிலியர் ஒருவர் சர்வசாதாரணமாக நோயாளிகளிடம் பணம் வசூல் செய்யும் வீடியோ காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. இதையடுத்து அந்த செவிலியருக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்களிடையே நிலவும் ஒருங்கிணைப்பு இன்மைதான் இந்த நிகழ்வுகளுக்கு எல்லாம் காரணம் என்கிறார்கள். இந்த மருத்துவமனையின் தலைமை மருத்துவராக இருக்கும் டாக்டர் மீனா என்பவரது கணவர் டாக்டர் நியூட்டன் பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் சம்பளம் வாங்கிக் கொண்டு வேறொரு அரசு மருத்துவமனையில் வேலை செய்வதாகவும், இதனால் மற்ற மருத்துவர்கள் அதிருப்தியில் இருப்பதுமே நோயாளிகள் புறக்கணிக்கப்படுவதன் பின்னணி என்கிறார்கள் மருத்துவமனையின் நிலவரம் தெரிந்தவர்கள். அதேபோல் போதிய மருத்துவ பணியாளர்கள் இல்லை என்பதும் குற்றச்சாட்டாக உள்ளது. தமிழக மருத்துவமனைகளை ஆய்வு செய்வதாகவும் தரமான சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருவதாகவும் பேட்டி தட்டி வரும் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் சர்ப்ரைஸ் விசிட் அடித்து நோயாளிகளிடம் விசாரித்தால் மட்டுமே பட்டுக்கோட்டை மட்டுமல்ல, தமிழகத்தின் பல்வேறு மருத்துவமனைகளிலும் நிலவும் குறைபாடுகள் தெரிய வரும். இப்போதைக்கு பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனையின் அவலம் என்பது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதமாகவே அம்பலமாகி இருக்கிறது.